நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். அதில் ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கும் பிரிவு நீக்கப்படும் என்றும், மாநில முதலமைச்சரின் ஆலோசனைப்படியே ஆளுநராக நியமிக்கப்படுவர் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும், குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் என்றும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட மாட்டாது என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும், மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கவும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கவும், சென்னையில் 3வது ரயில் நிலையம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலையை 75 ரூபாய்க்கும், டீசல் விலையை 65 ரூபாய்க்கும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் எனவும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர மாணவர்களுக்கு வட்டியில்லாத கல்விக்கடன் 4 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும், ஜிஎஸ்டி திருத்தம் செய்யப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் இதற்கு முன் அளித்த வாக்குறுதிகளை அக்கட்சி நிறைவேற்றி விட்டதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டாங்களா? 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்காங்க? அவர்கள் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அது அவர்கள் மத்திய அரசுக்கு காவடி தூக்குகின்ற காட்சி தான் பார்த்துட்டு வரும். எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடினாங்க. ஆளுங்கட்சியா வந்த பிறகு அங்க ரத்தன கம்பளம் விரிச்சு வெல்கம் மோடிங்கிறாங்க. ரெட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். விரைவில் அங்கே வேட்பாளர் அறிவிப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். அனைவரும் உங்களை அழைத்து அது அறிவிப்பு வெளியிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.